ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மசால் வந்து நம்ம ஊற்றணும். மசால் வந்து நம்ம வந்து என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கறி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா காமிக்கிறேன். இதுதான் அந்த மசாலு. இந்த மசால் வந்து நல்லா கறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி வேணும்னா இந்த பதத்தில் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி வேணாம், குழம்பு தான் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதான் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து சலச்சலன்னு இந்த மாதிரி கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பதத்தை வரவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கறி வெந்திருக்கா என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை அதை நல்லா தூவிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.